ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கூட தம்பி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் பத்தி பேசாதீங்க அப்படின்னா, நம்ம தனி கட்சி நம்ம கட்சியோட வளர்ச்சியை பத்தி பார்ப்போம் அப்படின்னு அவரு பேசி இது பண்ணிட்டாரு. இவ்வளவு நாள் சொல்லாத இன்னைக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர். இல்ல அதுதான் அவங்களோட நோக்கம். அவரு ஒரு இதாயிடுச்சு, அங்க ஒன்றும் அரசியல் மயப்பட்ட இது இல்லை. நம்ம கிட்ட பேசுறதுக்கான தர்க்க ரீதியாக உரையாடுறதுக்கு அங்க ஆட்கள் இல்லை. அவங்க வளர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு இவர் சொல்லி அதை முடிச்சிருக்காரு. ஆனா ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான். அமைதியெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நீங்க தான் வந்து ஆரம்பிச்சு வச்சீங்க விஜய் அடிக்கிறதுக்கு. முதல்ல விஜய் புகழ் பாட்டினீங்க, விஜய் தம்பி வா வா வான்னு. இல்ல தம்பி நம்ம வீட்டுக்கு வருவான் அப்படின்னு பார்த்தேன். அம்மா இவர் அதீதமான கற்பனையோட வந்து தம்பி மீது கடவுளோட ஒரு பலம் தானே. இப்ப ஒரு வேலை இப்ப நம்ம சண்டைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பலமா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது வந்து சீமான் அவர்கள் வந்து நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார். அந்த ஏமாற்றப்பட்ட விரக்தியில அடிக்கிறதுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு வலு சேரல அப்படின்னு. சரிதாங்க, அது வந்து கொஞ்சம் அளவாடா வச்சிருக்கணும்ல. பாஞ்சி தம்பிக்கு வாழ்த்துன்னு போட்டீங்க, தம்பி முதுகுல குத்திட்டு போயிட்டாப்ல. அப்போ அந்த ஆற்றாமையில வந்து அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துல வந்து பொங்குன்னு பொங்குனீங்க. அதுல வந்து விஜய்க்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவா பொதுமக்கள்கிட்ட இல்ல. அது வந்து விஜய் பாதிக்கப்பட்டதாகத்தான் வந்து பிள்ளைகளும் இப்போ குடும்பத்தை பறி கொடுத்தவங்க எல்லா குடும்பமே அப்படிதான் பேசுது. அப்போ அங்க ஒன்றும் எடுபடலை, அந்த சம்பவம் எடுபடலை. எல்லாருமே வந்து ஏன் வந்து விஜய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல் நிகழ்ச்சியில கரெக்டா இருந்தாரு. முதல் நிகழ்ச்சியில் விஜய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் போட்டு அடிச்சாரு. அடிச்சதெல்லாம் இவரால் தம்பிமார்களும் சேர்ந்து அடிச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்து அண்ணன் வந்து டக்குன்னு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தம்பி விஜய் அவர் தனி கட்சி அப்படின்னு இப்போ அவரே வந்து தம்பிகளுக்கும் வந்து வகுப்படுத்திட்டு தனக்கும் ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பணிகள் இருக்கு. இப்ப இவர் ஆரம்பிச்சு வச்சா தானே அவன் தம்பிமார்களும் போவான் பின்னாடி. இவர் ஆரம்பிக்காம இருந்தா விஜய அடிக்க போறான். இவர் தம்பி வான்னப்போ யாராவது அடிச்சானா விஜய இல்ல. இவரு அடிக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லா பயிலும் பாஞ்சு அடிச்சான். அப்ப இப்ப இவரு தான் வந்து பிரச்சனை. அண்ணன் பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்க தான் திறந்தணும். நீங்க தான் விஜய் ஓவரா பாராட்டினீங்க, ஓவரா அடிச்சீங்க, இப்போ நிறுத்தினீங்க. இப்போ நீங்க தான் நிறுத்தினீங்க. நீங்க நிறுத்தினா எல்லாம் சரியா போயிடும். அப்போ அதே மாதிரி விஜயும் வந்து அண்ணன் நிறுத்தின உடனே விஜய் நிறுத்தாப்லன்னு நினைக்கிறேன்.